ஓவியாகுமார் வணக்கம். நிச்சயமாக தாமிரபரணியை கொல்லும் துணி கழிவுகள் என்றே குறிப்பிட வேண்டும். பல முறை விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் திருந்தாத மக்கள் என்றும் தாராளமாக குறிப்பிடலாம். பேராபத்தில் தாமிரபரணி ஆறு தற்போது இருக்கும் காட்சிகள் வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பினையும் பதைபதைப்பினையும் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தின் உயிர் நாடியான தாமிரபரணி ஆறு புனித நீராடல் மற்றும் பல்வேறு பரிகாரம் என்ற பெயர்களில் மக்கள் கொட்டும் கழிவுகளால் மெல்ல மெல்ல செத்து கொண்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் தன்னார்வலர்கள் மற்றும் தொலைக்காட்சிகள், சத்தியம் தொலைக்காட்சி போன்ற தொலைக்காட்சிகள் தொடர் விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தி வந்தாலும் பொதுமக்களின் மாறாத பழக்க வழக்கங்களால் ஆற்றின் சுற்றுச்சூழல் மட்டுமின்றி பல லட்சம் மக்களின் குடிநீர் ஆதாரமும் தற்போது கேள்விக்குறியாயிருக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. பாபநாசம் பகுதியில் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்தின் வழிகாட்டுதலின்படி நடைபெற்று வரும் கோடைகால தூய்மை பணியின் 7வது நாளில் ஆற்றில் தேங்கி கிடந்த கழிவுகள் நம்பினால் நம்புங்கள் ஒரே நாளில் மற்றும் 4.25 டன் பழைய துணிகள் ஆற்றின் ஆழமான பகுதியில் இருந்து அகற்றப்பட்டுள்ளது. இது தவிர பார்த்தீர்கள் என்றால் பிளாஸ்டிக் பொருட்கள், கண்ணாடி பாட்டில்கள் என பல்வேறு வகையான பொருட்கள் ஆற்றின் நீரோட்டத்தில் இருந்து அதில் குளிப்பவர்களின் கால்களை காயப்படுத்துவதுடன் ஆற்றின் இயற்கை ஓட்டத்தையும் கடுமையாக பாதிக்கிறது. 600 கிலோ பிளாஸ்டிக் மற்றும் 200 கிலோ பாட்டில்கள் தற்போது அங்கிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. தாமிரபரணி ஆற்றில் வாழும் விலாங்கு, ஆரா போன்ற மீன் இனங்கள் நீரை சுத்திகரிப்பதில் இயற்கை வினையூக்கிகளாக செயல்படுகின்றன. மக்கள் வீசி எறியும் துணிகள் அந்த பாறை இடுக்குகளில் சிக்கி இந்த மீன்களின் புகலிடத்தை அடைத்து விடுகின்றன. எனவே மீன்கள் அப்பகுதிக்கு மீண்டும் வராத காரணத்தினால் மாசுபட்ட தாமிரபரணி ஆறே அத்தனை இடத்திலும் தற்போது பாய்ந்து கொண்டிருக்கிறது. தென் மாவட்டங்களின் தாகம் தீர்க்கும் உரை கிணறுகளை சுற்றி டன் கணக்கில் தேங்கும் துணி கழிவுகள் பொதுமக்களின் சுகாதாரத்திற்கு பெரும் வேட்டு வைக்கும் விதமாக அமைந்துள்ளன. பாபநாசம் பகுதியில் சேரும் இந்த துணி கழிவுகள் உரை கிணறுகளை சூழ்ந்து உள்ளதால் ஆற்றில் நீர் அதிகம் வரும் காலங்களில் சுழல் இழுப்பின் காரணமாக பழைய துணிகள் அனைத்தும் இந்த உரை கிணறு பகுதியில் தேங்குகிறது. இவ்வாறு தேங்கும் துணிகள் நீண்ட காலம் நீரில் ஊறி மக்கி போவதால் நீரின் தரம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. எதனால் இந்த நோயால் பாதிக்கப்படுகிறோம் என்று தெரியாமலே பல ஆயிரக்கணக்கான மக்கள் தென் மாவட்டங்களில் தற்போது சுகாதார கேடினால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த தாமிரபரணி ஆறு சமவெளி பகுதியில் பாயும் பாபநாசம் பகுதியில் பார்த்தீர்கள் என்றால் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு மட்டும் சராசரியாக 100 டன் துணிகள் எடுக்கப்படுகிறது. ஓவியா, நேற்று மட்டுமே ஏற்கனவே நாம் குறிப்பிட்டபடி 4.5 டன் துணிகள் உரை கிணறு பகுதியில் இருந்து அகற்றப்பட்டுள்ளன. தாமிரபரணியின் இந்த அவல நிலை முற்றிலும் மாற வேண்டும் என்றால் பாபநாசம் பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு கடும் கட்டுப்பாடுகளை விதித்தால் ஒழிய வேறு வழி இல்லை என அப்பகுதி பொதுமக்கள் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். வனத்துறை, நீர்வளத்துறை, உள்ளாட்சி அமைப்புகள், சுற்றுச்சூழல் துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் என அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு புதிய திட்டத்துடன் செயலாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நாம் தற்போது உள்ளோம். இதனை இப்போது சரி செய்ய தவற விட்டோம் என்றால் எப்போதுமே சரி செய்ய முடியாத காட்சிகள் அரங்கேறும் என்றே தெரிகிறது. இதற்கெல்லாம் மேலாக பார்த்தீர்கள் என்றால் சுற்றுலா பயணிகள் போர்வையில் வரும் மது பிரியர்கள் ஆற்றின் கரையில் அமர்ந்து மது அருந்துவதும் பின்னர் அந்த பாட்டில்களை அங்கேயே விட்டு செல்வதும் போன்ற காட்சிகள் சத்தியம் தொலைக்காட்சியால் பிரத்யேகமாக படம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வு பெற்ற புள்ளியியல் துறை துணை இயக்குநரும் சுற்றுச்சூழல் ஆர்வலருமான பாபநாசத்தை சேர்ந்த கிரிக்கெட் மூர்த்தி கூறுகையில் கோடை காலத்தில் நீர்வரத்து குறைவாக இருக்கும் போது மட்டுமே இந்த கழிவுகளை அகற்ற முடியும். அரசு இயந்திரங்களின் முழுமையான ஒத்துழைப்பு கிடைத்தால் மட்டுமே இதனை நிரந்தரமாக சரி செய்ய முடியும் என கூறுகிறார். 99 வருட குத்தகை முடிந்து திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான ஊத்து, காக்காட்சி, மாஞ்சோலை போன்ற பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ள வனத்துறை அதன் பலன்களை தற்போது அறுவடை செய்து வருகிறது. கோடை காலத்திலும் மழை காலங்களிலும் மிகச்சிறந்த மழைப்பொழிவை இப்பகுதிகள் தொடர்ந்து பதிவு செய்து வருகின்றன. அதே போல பாபநாசம் தாமிரபரணி ஆறு சமவெளி பகுதியில் பாயும் இடமான இந்த பாபநாசத்தில் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்தால் மட்டுமே தென் மாவட்ட மக்களின் உயிர் ஆதாரமாக விளங்கும் தாமிரபரணி ஆற்றை சரி செய்ய முடியும் என்பதே தற்போது இருக்கும் நிலைமை. ஓவியாகுமார், தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி யுவனராஜ் சங்கர்.